இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதத்தில் ஒருபடி சமன்பாட்டில் அமைந்த வாக்கிய கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க. 2 எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களை காண்பன்னு சொல்லியிருக்காங்க. 2 எண்களின் கூடுதல் 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம 2 எண்ணை எடுத்துக்கணும். அதில் ஒரு எண் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா இன்னொரு எண் அதை விட 8 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு எண்ணை எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 2 எண்களின் கூடுதல் 36ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை சமன்பாட்டில் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 8. ஏன்னா ஒரு எண்ணு எக்ஸு, இன்னொரு எண்ணு எக்ஸ் ப்ளஸ் 8. இது ரெண்டையும் கூட்டினா 36 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 36ன்னு எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸையும் கூட்டினா 2x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 36ன்னு வரும். இப்போது ப்ளஸ் 8 ஈக்குவல் டு கங்கிட்டு கொண்டு போகும்போது -8 மாறும். அதை எப்படி எழுதுவோம்? 2x ஈக்குவல் டு 36 - 8ன்னு எழுதுவோம். அடுத்த ஸ்டெப்பு 2x ஈக்குவல் டு 36லேருந்து 8 கழிச்சோம்னா நமக்கு 28ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். இப்போ 2ஆல் அடித்தோம்னா எக்ஸோட மதிப்பு நமக்கு 14ன்னு கிடைக்கும். அவங்க சம்மில் அந்த எண்கள் 2 எண்ணுமே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துருப்போமா? எக்ஸோட மதிப்பு 14. அப்போ ஒரு எண் 14. இன்னொரு எண்ணை எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸுங்கிற இடத்துல 14 போடுவோம். ப்ளஸ் 8னா 2 கூட்டுனா 22ன்னு வரும். அப்போ அந்த எண்கள் ஒன்று 14, இன்னொரு எண்ணு 22. அடுத்த சம் பாருங்க. ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் ரூபாய் 8க்கான பயணச்சீட்டையும் மீதி உள்ளவர்கள் ரூபாய் 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடம் இருந்து பயணச்சீட்டு கட்டணமாக ரூபாய் 500 பெறப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு பயணச்சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர் என காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் ஒரு பேருந்துல 56 பேர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் பேர் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ மொத்தமாக அவங்ககிட்ட 500 ரூபாய் இருக்குது. அதாவது 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தவங்களையும் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காங்கள, அந்த 2 கட்டணத்தையும் சேர்த்து கூட்டினா 500 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு இருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி சமன்பாடாக மாற்றலாம்னு பார்க்கலாம். சில பேர் 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளோ பேருன்னு தெரியாது. அதை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய் இன்ட்டு 8 ரூபாய்க்கு எடுத்தனால ஒய் இன்ட்டு 8ன்னு எழுதுறோம். ப்ளஸ் அடுத்து 10 ரூபாய்க்கு கொஞ்சம் பேர் டிக்கெட் எடுத்திருக்காங்கல்ல, அப்போது நம்ம இதை எப்படி கணக்கு பண்ணலாம்? சில பேர் 8 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க, மொத்தம் அவங்க 56 பேருன்னு சொல்லிட்டாங்க. அந்த 56 பேர்ல இருந்து 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தவங்களை கழிச்சிட்டா நமக்கு 10 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் ஒய் இன்ட்டு 8 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள 56 - ஒய் இன்ட்டு 10ன்னு எழுதிருக்கோம். ஏன்னா 56 - ஒய், இந்த 56 பேர்ல இருந்து 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தவங்களை கழிச்சிட்டா நமக்கு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தவங்க எத்தனை பேருன்னு கிடைச்சிரும். இப்போ இதை 2 பேரும் எடுத்த கட்டணத்தை சேர்த்து நமக்கு கிடைக்கிற மதிப்பு 500ன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒய் இன்ட்டு 8 ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். அடுத்து 56 - ஒய் இன்ட்டு 10 ஈக்குவல் டு 500ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஒய்யையும் 8ஐயும் பெருக்குனா 8y, அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். 56ஐயும் 10ஐயும் பெருக்குனா 560, அடுத்து மைனஸ் ஒய்யையும் 10ஐயும் பெருக்குனா -10y ஈக்குவல் டு 500. இப்போது 8y - 10yனா நமக்கு -2yன்னு கிடைக்கும். இங்கே இடது சைடில் இருக்க ப்ளஸ் 560 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -560ன்னு மாறும். ஏற்கனவே அங்கே 500 இருக்கிறதுனால -2y ஈக்குவல் டு 500 - 560ன்னு எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் -2y அப்படியே எழுதிடுவோம். ஈக்குவல் டு இதை கழிச்சோம்னா நமக்கு -60ன்னு கிடைக்கும். நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் தேவை. ஒய்யை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க -2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்து ஒய் ஈக்குவல் டு -60 டிவைடட் பை -2ன்னு எழுதியிருக்கோம். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2ஆல் அடித்தோம்னா 2 2, மேலே 30 2 60. இப்போ ஆன்சர் ஒய்யோட மதிப்பு 30ன்னு கிடைக்கும். இங்கே
ஒய் நமக்கு ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம், 8 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்கன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய்யோட மதிப்பு 30. இந்த 30 பேர் வந்து 8 ரூபாய் மதிப்புல டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு வரும். இன்னொன்னு நமக்கு 10 ரூபாய்க்கு எத்தனை பேர் டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல. 56ல இருந்து ஒய்ய, அதாவது மொத்தம் 56 பேர், அதுல இருந்து 8 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தவங்களை கழிச்சிட்டாலே 10 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ 56 மைனஸ் ஒய்ன்னு எழுதுவோம். 56 மைனஸ் ஒய்ங்கிற இடத்துல 30 போடுவோம். அப்போ மீதம் 26 பேர் 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காங்கன்னு வரும். சம்மு பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம சமன்பாடை கொண்டு வந்துட்டாலே ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். அடுத்த சம் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட 9 மீட்டர் அதிகம். அச்செவ்வக வடிவ நிலத்தின் சுற்றளவு 154 மீட்டர் எனில் அந்நிலத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. இப்போ அகலத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அகலத்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அந்நிலத்தின் அகலத்தை விட 9 மீட்டர் நீளம் அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்ப அகலம் வந்து எக்ஸ், நீளம் வந்து அகலத்தை விட 9 கூடங்கிறதுனால நீளம் வந்து எக்ஸ் பிளஸ் 9ன்னு வச்சுக்கோம். நம்ம ஏற்கனவே இவங்க வந்து சுற்றளவு கொடுத்துட்டாங்க 154 மீட்டர்னு. நீளம் மற்றும் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2 இன்ட்டு நீளம் பிளஸ் அகலம். சுற்றளவுக்கு நேராக 154 எழுதிடுவோம். ஈக்குவல் டு 2 போட்டுருவோம். பிராக்கெட்டுக்குள்ள நீளம் வந்து என்னது எக்ஸ் பிளஸ் 9 பிளஸ் அகலம் வந்து எக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. 154 அப்படியே எழுதுறோம். ஈக்குவல் டு 2 அப்படியே வச்சுட்டு பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸையும் கூட்டினா 2x பிளஸ் 9ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்ல 154 அப்படியே எழுதிடுவோம். ஈக்குவல் டு போட்டு 2 வச்சு 2x பெருக்கணும். திரும்ப 2 வச்சு பிளஸ் 9 பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது நமக்கு 4x பிளஸ் 18ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 4x அப்படியே வச்சுட்டு பிளஸ் 18 வலது சைட்ல இருந்து இடது சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 18 மாறும். அதனால அடுத்து 154 மைனஸ் 18 ஈக்குவல் டு 4xன்னு எழுதியிருக்கோம். இப்போ 154ல இருந்து 18 கழிச்சோம்னா நமக்கு 136ன்னு கிடைக்கும். 136 ஈக்குவல் டு 4x. இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 4 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 136 டிவைட் பை 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கோம். இப்போ 4ஆல் வச்சோம்னா கீழே ஒரு இனாங்க 4, மேலே முன்னாங்க 12, 3 போடுவோம். அடுத்து மீதம் 1 இருக்கு, அதை வந்து 6 பக்கத்தில் போடுவோம். இப்போ நமக்கு 4 16ன்னு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 34. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல அகலம் இருக்கு. அப்போ அகலத்தோட மதிப்பு வந்து 34, நீளம் வந்து எக்ஸ் பிளஸ் 9. எக்ஸுங்கிறதுல 34ன்னு வரும். 34 பிளஸ் 9னா நமக்கு 43ன்னு வரும். அப்போ அகலம் வந்து 34 மீட்டர், நீளம் வந்து 43 மீட்டர். ஏன்னா அவங்க வந்து சுற்றளவு வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு மரத்துண்டின் நீளம் 2 மீட்டர் ஆகும். அம்மரத்துண்டினை ஒரு தச்சர் 2 துண்டுகளாக, அதாவது முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கில் இருந்து 40 சென்டிமீட்டர் குறைவாக வருமாறு வெட்ட நினைத்தார் எனில் சிறிய துண்டின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து 2 மெத்தட்ல செய்யலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மரத்துண்டு இருக்கு, அதோட நீளம் வந்து 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அது கீழே பாருங்க, ரெண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைன்னு சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நீளத்தை வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்கிடுவோம். 2 மீட்டருங்கிறது நீளம், சென்டிமீட்டராக மாற்றும் போது நமக்கு 200 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, இப்போ ஒரு மரத்துண்டு இருக்கு, 2 துண்டா வெட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். 2 துண்டா இருக்கு, ஒன்று வந்து எக்ஸ், மொத்த நீளம் 200ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற நீளம் வந்துருச்சுன்னா, ஒரு துண்டுல எக்ஸ் வந்துருச்சுன்னா இன்னொரு துண்டு வந்து 200 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 சென்டிமீட்டர் துண்டுல எக்ஸ் வந்து முதல் துண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டாவது துண்டு வந்து 200 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ இவங்க சம்முல கொடுத்துருக்கப்படி எழுதணும்னா
முதல் துண்டின் அளவு வந்து இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் துண்டு வந்து எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, அதனால ஈக்குவல் டு போடுறோம். ரெண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து, ரெண்டாவது துண்டோட அளவு என்னது 200 மைனஸ் எக்ஸ். இதுல 2 மடங்குனா 2 இன்ட்டு பிராக்கெட்குள்ள 200 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து 40 சென்டிமீட்டர் கம்மின்னு இருக்காங்க, மைனஸ் 40. அதனாலதான் நம்ம சமன்பாடை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிராக்கெட்குள்ள 200 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு அடுத்து மைனஸ் 40ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா மரத்துண்டோட நீளம் 200 சென்டிமீட்டர். அதில் முதல் துண்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், ரெண்டாவது துண்டை அப்போ இந்த 200 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இவங்க வந்து முதல் துண்டோட அளவு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் துண்டோட அளவு வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடும். ஏன்னா முதல் துண்டோட அளவு வந்து ரெண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிராக்கெட்குள்ளே 200 மைனஸ் எக்ஸ் அடுத்து மைனஸ் 40ன்னு எழுதுறோம். இப்போ வந்து எக்ஸ் அப்படியே வச்சுருப்போம், ஈக்குவல் டு 2 வச்சு 200 பெருக்கினா 400, அடுத்து 2ஐயும் மைனஸ் 6ஐயும் பெருக்கினா மைனஸ் 2x, அடுத்து அந்த மைனஸ் 40 அப்படியே எழுதும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் வலது சைடில் இருந்து மைனஸ் 2x இடது சைடு வரும்போது ப்ளஸ் 2x மாறும். ஈக்குவல் டு 400ல இருந்து 40 கழிச்சா 360ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸையும் 2x கூட்டினா 3x ஈக்குவல் டு 360ன்னு வரும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதை எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 3ன்னு எழுதுவோம். இப்போ 3ஆல் அடிச்சோம்னா எக்ஸோட மதிப்பு 120 சென்டிமீட்டர் வரும். இது வந்து நமக்கு முதல் துண்டின் நீளம். அடுத்து ரெண்டாவது துண்டோட நீளம் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் துண்டின் நீளம் 120னா நமக்கு மொத்த மரத்துண்டோட நீளம் வந்து 200 சென்டிமீட்டர். இந்த 200 சென்டிமீட்டர்ல இருந்து முதல் துண்டோட நீளம் வந்து 120 சென்டிமீட்டர் கழிச்சோம்னா ரெண்டாவது துண்டின் நீளம் 80 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அவங்க வந்து சிறிய துண்டின் நீளம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறிய துண்டின் நீளம் வந்து நமக்கு 80 சென்டிமீட்டர். இந்த மெத்தட்லயும் செய்யலாம், அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு மரத்துண்டு இருக்கு, நமக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து நீளம் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப்ல வந்து 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம மரத்துண்டின் நீளம் வந்து மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும். அப்போ நமக்கு மரத்துண்டின் நீளம் வந்து 200 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ நம்ம சம் படி எழுதுவோம். ஒரு மரத்துண்டு இருக்கு, முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைன்னு இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டாவது துண்டை எக்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். எக்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணா முதல் துண்டை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாவது துண்டின் 2 மடங்கிலிருந்து. இப்போ ரெண்டாவது துண்டை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம்னா முதல் துண்டு வந்து அதோட 2 மடங்குன்னா 2x போடுவோம். அதுல இருந்து 40 வந்து கம்மி. அப்ப முதல் துண்டு என்னவா இருக்கும், 2x மைனஸ் 40ன்னு எழுதுவோம். ஏன்னா ரெண்டாவது துண்டை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கு. இப்ப ரெண்டாவது துண்டு வந்து எக்ஸ்னா அதோட 2 மடங்கு 2xன்னு எழுதுவோம். மைனஸ் 40 சென்டிமீட்டர் குறை. அப்ப முதல் துண்டோட அளவு வந்து 2x மைனஸ் 40. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் மொத்த மரத்துண்டின் நீளம் வந்து 200 சென்டிமீட்டர். இப்போ முதல் துண்டின் நீளத்தையும் ரெண்டாவது துண்டின் நீளத்தையும் கூட்டுனா நமக்கு 200ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சமன்பாடு எப்படி எழுதுவோம், 2x மைனஸ் 40 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 200. இப்போ 2xையும் எக்ஸையும் கூட்டுனா 3xன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் 40 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பிளஸ் 40 மாறும். இப்போ 3x ஈக்குவல் டு 200 பிளஸ் 40ன்னு எழுதுவோம். இப்போ 3x ஈக்குவல் டு 240ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 3ன்னு எழுதுவோம். ஏன்னா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டு வரும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு 80ன்னு கிடைக்கும். அதாவது இந்த ரெண்டாவது துண்டோட மதிப்பு தான் 80. நமக்கு சின்ன அளவுன்னு கேட்டிருக்காங்க, சிறிய துண்டின் நீளம். நமக்கு 1 தான் கண்டுபிடிச்சிப்போம். எக்ஸ் வந்து 80, இது வந்து ரெண்டாவது துண்டின் நீளம். இப்போ முதல் துண்டின் நீளம் கண்டுபிடிக்கணும்னா அதோட இது வந்து நமக்கு என்னது 2x மைனஸ் 40.
2 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 80 போடுவோம், -40. 2ஐயும் 80ஐயும் பெருக்கினா 160 -40னா நமக்கு 120ன்னு கிடைக்கும். அதாவது முதல் துண்டின் நீளம் வந்து 120 சென்டிமீட்டர், ரெண்டாவது துண்டின் நீளம் வந்து 80 சென்டிமீட்டர். நமக்கு கம்மியானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ கம்மியானது வந்து 80 சென்டிமீட்டர் வரும். சம்மு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்தாலே நம்ம சமன்பாடை கொண்டு வந்துடலாம். இந்த சம்மை 2 வழியில் செய்யலாம். எது ஈஸியோ அந்த மெத்தடில் பார்த்துக்கோங்க. இந்த சம் பாருங்க. ஓர் அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே விகிதத்தில் பார்த்துருப்போம். எப்படி எழுதுவோம்? அம்மா மகள் எழுதுவோம். அம்மாவுக்கு நேராக என்ன சொல்லிட்டாங்க? மகளை போல் 5 மடங்குன்ட்டாங்க. அப்போ அம்மாவுக்கு 5x, மகளுக்கு எக்ஸ்ன்னு போடுவோம். அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லி அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு 5xனா 2 வருஷம் கழிச்சு 5x + 2ன்னு எழுதுவோம். ஈஸ்ட்டு மகளுக்கு எக்ஸ்னா 2 வருஷம் கழிச்சு x + 2ன்னு எழுதுவோம். ஈக்குவல் அவங்க விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4:1ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4ங்கிறது அம்மாவுக்கு நேராக வரணும், ஈஸ்ட்டு1ங்கிறது மகளுக்கு நேராக. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லி படிச்சிருக்கோம். விகிதம்னா வகுத்தல்ல எழுதலாம்னா 5x + 2 / x + 2 = 4/1. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 1 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே x + 5x + 2ன்னு எழுதுவோம், ஈக்குவல் 4 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே x + 2. இப்போ 5x + 2 அப்படியே எழுதிடுவோம், ஈக்குவல் 4 வச்சு எக்ஸை பெருக்கினா 4x + 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா 8. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம், நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போனோம்னா 5x - 4x = x - 2ன்னு எழுதுவோம். இப்போ கழிச்சோம்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு கிடைக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து தற்போதைய வயது தான். தற்போதைய வயதுக்கு நேராக அம்மாவுக்கு 5xன்னு இருக்குது, மகளுக்கு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அம்மாவோட வயது என்னது? 5 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 6 போடுவோம். அப்போ அம்மாவோட வயது 30. மகளுக்கு வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல 6 போட்டோம்னா மகளோட வயது 6. இதே இது 2 வருஷம் கழிச்சு அவங்களோட வயது என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அம்மாவுக்கு 5x + 2ங்கிற இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல 6 போட்டு அம்மாவோட வயது கண்டுபிடிக்கணும். மகளுக்கு x + 2ங்கிற இடத்துல மகளோட வயது கண்டுபிடிக்கணும். சம்ல என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த சம் பாருங்க. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம். அப்பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்ட பின்னமானது 5/6 என மாறுகிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பின்னம் வந்து நம்ம x/yன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகுதிங்கிறது தொகுதியை விட 3 அதிகம். அதாவது நமக்கு கீழே இருக்கிறது பகுதி, மேலே இருக்கிறத வந்து தொகுதின்னு சொல்லுவோம். பகுதியானது தொகுதியை விட 3 அதிகம். அதாவது மேலே வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், டிவைடட் பை தொகுதியை விட 3 அதிகம்னா x + 3ன்னு எழுதலாம். ஒய்க்கு பதிலாக நம்ம x + 3ன்னு எழுதலாம். பின்னம் எடுத்ததை வந்து x/yன்னு எடுத்திருக்கோம். அவங்க சம்மில் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம் சொல்லியிருக்காங்க. நமக்கு தொகுதியில் x இருக்குது, டிவைடட் பை 3 அதிகங்கிறதுனால ஒய்க்கு பதிலாக x + 3ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, அப்பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும், அப்போ x + 2 தொகுதினா மேலே இருக்கிறது x + 2 டிவைடட் பை பகுதியுடன் 9ஐ கூட்ட, பகுதி என்ன இருக்கு? x + 3, திரும்ப அதோட 9ஐ கூட்டணும், +9. அப்படி கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது வந்து 5/6ன்னு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஈக்குவல் 5/6ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேலே வந்து x + 2ன்னு வந்துடும், டிவைட் பை x + 3ஐயும் 9ஐயும் கூட்டினா x + 12 = 5/6ன்னு வரும். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 6 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே x + 2ன்னு வரும், ஈக்குவல் அடுத்து 5 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே x + 12. இப்போ 6 வச்சு x, 6 வச்சு 2 பெருக்கணும். இப்போ நமக்கு 6x + 12ன்னு கிடைக்கும், ஈக்குவல் 5 வச்சு x, திரும்ப 5 வச்சு 12 பெருக்கும்போது நமக்கு 5x + 60ன்னு கிடைக்கும். இப்போ x எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போனோம்னா 6x - 5x = 60 - 12ன்னு வரும். இப்போ கழிச்சோம்னா x = 48ன்னு கிடைக்கும்.
அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம். இப்போ முதல்ல என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3ன்னு எடுத்துக்கோம். இப்போ எக்ஸோட மதிப்பு 48 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3னா 48 பிளஸ் 3னா 51. அப்போ நமக்கு கடைசியாக வர்ற ஆன்சர் வந்து 48 டிவைடட் பை 51ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்ட அவ்விலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல. இப்போ 52ன்னு இருக்குன்னா இதுல 2ங்கிறது 1வது ஸ்தானத்துல இருக்கு, 1ஆம் இலக்கம். 5ங்கிறது 10ஆம் இலக்கத்துல இருக்கும். இப்போ இதை பிரிச்சு எப்படி எழுதுவோம், 50 + 2ன்னு எழுதுவோம். இதை கூட்டுனா நமக்கு 52ன்னு கிடைக்கும். அப்போ 52 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், 50 + 2. இப்போ ஒரு ஈரிலக்க எண்ணுன்னு சொன்னானா நம்ம XYன்னு எடுத்துக்கிடுவோம். இதை எப்படி பிரிச்சு எழுதுவோம், 10x + yன்னு எழுதணும். ஏன்னா ஒய்ங்கிறது 1ஆம் இலக்கம் வரும், எக்ஸுங்கிறது 10ஆம் இலக்கம் வரும். அப்போ இதை பிரித்து எழுதும்போது நம்ம 10x + yன்னு எழுதுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஈரிலக்கம் எக்ஸ் + ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா அதோட கூடுதல் 8. இப்போ நம்ம ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யை மட்டும் வச்சுட்டு எக்ஸை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போகும்போது ஒய் = 8 - எக்ஸ்ன்னு வரும். இதே இது நமக்கு எக்ஸ் மதிப்பு தேவைன்னா எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு போயும் செய்யலாம். நம்ம இங்கே ஒய் மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஒய் = 8 - எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். இப்போது சம்குள்ளே வரலாம். இந்த XY அதாவது 52ங்கிறத 50 + 2ன்னு எழுதலாம்ல, அதே மாதிரி XYங்கிறத 10x + yன்னு எழுதிக்கோம். இப்போ நம்ம ஒய்யோட மதிப்பு 8 - எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒய் வர்ற இடத்துலலாம் 8 - எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ 10x + yக்கு பதிலாக நம்ம 8 - எக்ஸ்ன்னு எழுதுறோம். இப்போ 10x - எக்ஸ்னா 9x + 8ன்னு கிடைக்கும். அதாவது ஈரிலக்க எண் XY இருந்ததுன்னா அதோட மதிப்பு வந்து 9x + 8. நம்ம சமன்பாடாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த எண்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சமன்பாடாக கண்டுபிடிக்கணும்னா அடுத்த லைன் பாருங்க. அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்ட அவ்விலக்கங்கள் இடமாறும். அதாவது இந்த XYன்னு இருக்குல்ல, இதோட 18ஐ கூட்டுனா நமக்கு அந்த இலக்கங்கள் வந்து இடமாறும், YX மாறும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் YX கண்டுபிடிப்போம். YXங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 10y + xன்னு எழுதலாம். இப்போ 10 × yக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம 8 - எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதுவோம். 10 × ப்ராக்கெட்டுக்குள்ள 8 - எக்ஸ் + எக்ஸ் இருக்கிறத எழுதிடுவோம். இப்போ 10 வச்சு 8 பெருக்கினா 80, -எக்ஸையும் 10ஐயும் பெருக்கினா -10x. அடுத்து ஏற்கனவே இருக்க +x. இப்போ 80 அப்படியே எழுதிடுவோம். -10xல இருந்து எக்ஸை கழிச்சா -9x. அதாவது YX அந்த ஈரிலக்க எண்ணில் வந்து அந்த இலக்கங்கள் வந்து இடம் மாறினா, அதாவது YX மாறும்போது அதோட மதிப்பு வந்து நமக்கு 80 - 9x கிடைக்கும். இப்போ சம்ல கொடுத்த மாதிரி எழுதுவோம். அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்ட, அதாவது ஒரு ஈரிலக்க எண் வந்து XY, அதோட மதிப்பு வந்து நமக்கு 9x + 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட 18ஐ கூட்டுனா 9x + 8 + 18ஐ கூட்டினால் அவ்விலக்கங்கள் இடம் மாறும். அதாவது XYக்கு வந்து நமக்கு 9x + 8ன்னு வந்திருக்கு. இதே இது 18ஐ கூட்டுனா நமக்கு YX மாறும். அதோட மதிப்பு தான் நமக்கு 80 - 9x. அதனால தான் 9x + 8 அதோட 18ஐ கூட்டுனா = 80 - 9xன்னு போட்டிருக்கோம். சம்முதான் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து புரிஞ்சு போட்டீங்கன்னா ஈஸியாக மாறிடும். இப்போ நம்ம சமன்பாடை கொண்டு வந்துட்டோம். அடுத்து பாருங்க, 9x + 8ஐயும் 18ஐயும் கூட்டினா 26 = 80 - 9x. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும், நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ 9x + அதாவது வலது சைடில் இருந்து -9x ஈக்குவல்ட்டுக்கிட்டு வரும்போது +9x மாறும். = 80 அப்படியே போட்டுருவோம். இந்த சைடு இடது சைடில் +26 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது -26 மாறும். இப்போ 9x கூட்டினா 18x = 80லேருந்து 26 கழிச்சா நமக்கு 54ன்னு கிடைக்கும்.
இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 18 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 54 டிவைடட் பை 18ன்னு போட்டுப்போம். 2ஆல் அடித்தோம்னா கீழே 9ன்னு வரும், மேலே 2 4 மிச்சம் 1 7 2 14. அதாவது கீழே 9 மேலே 27ன்னு இருக்கும். அடுத்து 9ஆல் அடித்தோம்னா கீழே 1 மேலே 3ன்னு வரும். அதாவது இங்கே வந்து எக்ஸோட மதிப்பு 3ன்னு கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது வந்து அந்த ஈரிலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள ஈரிலக்க எண் எக்ஸ் ஒய், அதை எப்படி எழுதுவோம்? 10x + ஒய்ன்னு தானே எழுதுவோம். 10x + ஒய்ங்கிறதுக்கு நேராக நமக்கு வந்த மதிப்பு வந்து 9x + 8. இப்போ இந்த 9 × எக்ஸுங்கிற இடத்துல 3 போடுவோம் +8. இது எல்லாம் கூட்டணும். 9ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு 27ன்னு கிடைக்கும், +8. இப்போ 2ஐயும் கூட்டுனா நமக்கு 35ன்னு கிடைக்கும். அப்போ அந்த ஈரிலக்க எண் வந்து 35. இப்போ ஆன்சர் வந்து கரெக்டானு பார்ப்போம். ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8. நமக்கு வந்த ஆன்சர் வந்து 35. அந்த இலக்கங்களை கூட்டினா 3 5 கூட்டினா 8. இப்போ வந்து அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்ட. இப்போ 35ஓட 18 நம்ம கூட்டணும்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 53ன்னு கிடைக்கும். அப்போ வந்த மதிப்பு 35 வந்து மாறி வருது 53. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க மதிப்பு வந்து 35 தான் சரியான ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தூரம் தான் கண்டுபிடிக்கணும். அலுவலகத்திற்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம வந்து எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோம், நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்கன்னா 5 நிமிஷம் தாமதமாக போகிறாங்க. அடுத்து 50 கிலோமீட்டர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனாங்கன்னா அலுவலகத்துக்கு 4 நிமிஷம் முன்னாடி போயிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2 சமன்பாடு கண்டுபிடிச்சு அந்த இதை கழிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ T1 - T2. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து T1னா x/35. ஏன்னா தூரம் பை வேகம் எழுதுமா, x/35 மைனஸ் T2னா x/50. x டிவைடட் பை 50ன்னு போடுவோம். ஈக்குவல் டு இங்கே T1 வந்து 5 T1ஓட மதிப்பு 5 நிமிஷம் தாமதம் சொல்லியிருக்காங்க, லேட்டாக போயிருக்காங்க. அதனால -5 போடுதோம். அடுத்து T1 - T2 தானே, மைனஸ் சிம்பிள் போட்டுருதோம். T2ங்கிற இடத்துல 4 நிமிஷம் முன்னாடி, அப்போ அது வந்து ப்ளஸ்ஸாக வரும். இப்போ -5 -4னா நமக்கு -9ன்னு வரும். இந்த இடத்துல நம்ம நேரத்துக்கு வந்து மைனஸ் சிம்பிள் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம், அதனால +9ன்னு எடுத்துக்கிடுவோம். இன்னொன்று கவனிங்க, இங்கே 2மே நிமிஷம் இருக்கு. இதை வந்து மணி நேரமாக மாற்றணும். அப்போ மணி நேரமாக மாற்றோம்னா நம்ம 9/60ன்னு போடுவோம். இப்போ இதை எப்படி எழுதுவோம்? x/35 மைனஸ் x/50 ஈக்குவல் டு 9/60ன்னு எழுதுவோம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் x/35 மைனஸ் x/50 எடுத்தோம்னா கழிக்கணும், பின்னமா இருக்கு. அப்போ பகுதியை பார்ப்போம், வேற வேறையா இருக்குன்னா மீச்சியமா எடுப்போம். 35க்கும் 50க்கும் மீச்சியமா எடுத்தா 380ன்னு வரும். அதனால கீழே 380ன்னு போடுதோம். மேலே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து x/35ன்னு இருக்கு. இந்த 35 380 மாத்தோம்னா கீழே 10ஆல பெருக்கனால மேலே 10ஆல பெருக்கினா 10xன்னு வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸை போட்டுருவோம். x/50ன்னு ரெண்டாவது இருக்கு. இந்த 50 380 மாத்தோம்னா நம்ம 7ஆல பெருக்கணும், கீழே 7ஆல பெருக்கினா மேலே 7ஆல பெருக்கணும். அப்போ 7xன்னு வரும். அதாவது 10x - 7x டிவைடட் பை 380ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு இந்த 9/60. இந்த 9/60 ஏன் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தாமதங்கிறதுனால -5 போடுதோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். T2 வந்து 4 நிமிஷம் முன்னதாக போகிறதுனால ப்ளஸ் சிம்பிள். -5 -4யும் கூட்டுனா நமக்கு -9ன்னு வரும். மணி நேரம் கணக்கு பண்ணும்போது நம்ம மைனஸ் சிம்பிள் எடுக்க மாட்டோம், 9. இது வந்து நிமிஷம். நம்ம மணி நேரம் கணக்கு பண்ணும்போது 9/60ன்னு எழுதுவோம். அதனால தான் 10x - 7x டிவைடட் பை 380 ஈக்குவல் டு 9/60ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 10xல இருந்து 7x போச்சுன்னா
3x டிவைட் பை 350 ஈக்குவல் டு 9/60. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3/350 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது 350/3 வரும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல் டு 9/60 இன்ட்டு 350 டிவைட் பை 3 எழுதிருக்கோம். இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 3 9 வரும். அடுத்து மேலே 3 இருக்கும், கீழே 6. இதை 3ஆல் அடித்தோம்னா 1 3 3, மேலே வந்து 1 போடுவோம், கீழே 2 3 6 2 வரும். அப்போ மீதம் இருக்கிறது 35/2ன்னு இருக்கும். இதை கலப்பு பின்னமாக மாற்றினா நமக்கு ஆன்சர் வந்து 17 1/2 கிலோமீட்டர்னு வரும்.